வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்சோனுடைய பிறப்பை பற்றியதான ஒரு வரலாற்றை காண்போம். இதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம். இங்கு மனோவாவின் மனைவிக்கு குழந்தை இல்லாதிருந்தது. அவள் ஜெபிக்கிற ஒரு மகளாக இருந்தாள். அவளுடைய பேர் இங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் அவருடைய பெயர் ஜெலல் போனித் என்று கருதுகிறார்கள். 13ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் பாருங்கள். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். ஆனால் மனோவாவின் மனைவி ஜெபிப்பதில் தேர்ந்தவளாக இருந்தாள். சோர்வில்லாமல் ஜெபித்து கொண்டே இருந்தாள். தன்னுடைய பலவீனம், தனக்கு குழந்தை இல்லை என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்தி ஒரு குழந்தை வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபித்தாள். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லப்பட்டது. அந்த தூதனானவர் இப்பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறதான இயேசுதான். எங்கெங்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கதோ அது எல்லாம் இயேசுவை தான் குறிக்கும். தூதர் என்பது வேறு, தூதனானவர் என்பது வேறு. சரி, வாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அந்த தூதனானவர் 2வதாக அவளிடத்தில் ஒரு கட்டளையை கூறுகிறார். நீ கர்ப்பம் தரிக்க வேண்டுமானால் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு என்று. பாருங்கள், வசனத்தில் நியாயாதிபதிகள் 13:4 ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு என்று கூறுகிறார். 3வதாக தூதனானவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அதோடு மட்டுமில்லாது ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். கட்டளை என்னவென்றால், நீ பெறப்போகும் குமாரன் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரணையாயிருப்பான். வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம்! ஒரு வீரனாக இருந்து பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று கேட்டவுடன் அந்த பெண் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். அவள் ஓடி சென்று தன் கணவரிடம் சொல்லுகிறாள். இந்த கான்வர்சேஷனை நியாயாதிபதிகள் 13:6 பார்க்கலாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷர் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாய் இருந்தது. எங்கிருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரணையாயிருப்பான் என்று சொன்னார் என்றாள். மனோவாவின் மனைவி தனக்கு தூதனானவர் தரிசனமானதை அப்படியே தன் கணவரிடம் வந்து ஷேர் பண்ணிக்கிறார். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். நியாயாதிபதிகள் 13:8 என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்த தூதனானவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரீயோடே பேசினவர் நீதானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவள் என்றார். இப்படியாக தன் மனைவி மூலம்
கேட்டு அறிந்ததை தானும் நேரடியாக தூதனிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்கிறான். எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், திராட்சை ரசம் குடியாமல், மது அருந்தாமல், இப்படியெல்லாம் இருக்க வேண்டிய கட்டளைகளை தானும் நேரடியாக கேட்டு அறிந்து கொள்கிறான் மனோவா. அவ்வாறு இருவரும், புருஷனும் மனைவியும் இருவரும் தூதனிடமிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படியாக தேவதூதன் மறுபடியும் மனோவாவின் மனைவிக்கு அவள் வயல்வெளியில் வேலை செய்யும் போது தரிசனமாகி உடனே அவளும் அவள் புருஷனை கூட்டிக் கொண்டு வருகிறாள். எவ்வளவு மன ஒற்றுமை பாருங்கள். இப்போது மனோவா தன் நன்றியை தெரிவிக்கும் விதமாக தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வரமட்டும் தரித்திரும் என்றான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலிகளை இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கியது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையில் ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். எப்படி ஒரு மாரல் சப்போர்ட் பாருங்க. என்னத்தையோ அவர் பார்த்துட்டு பயந்து பேதலித்து அவருடைய கணவர் சொல்லும்போது இவள் அப்படி என்கரேஜ் பண்றாள். இல்லை, நம்மளை சாகிறதுக்கு கர்த்தர் இப்படி ஒரு தூதனை நமக்கு கொண்டு வந்து காட்டல அப்படின்னு தைரியப்படுத்துறார். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இவ்வாறாக கர்த்தர் ஒரு ஜெபிக்கின்ற பெண்மணிக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடுகிறார். அவளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அவள் கை கொண்டபடியால் கர்த்தர் அவள் மேல் மனதுருகி அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த மனோவாவும் அவன் மனைவியும் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை இந்த வீடியோ மூலம் நாம் கண்டுகொண்டோம். இதிலிருந்து நாம் என்னென்ன கற்றுக்கொண்டோம் என்பதை இப்பொழுது காண்போம். இருவரும் மனம் ஒருமித்து இருந்தார்கள். இருவரும் சேர்ந்து தேவனை துதித்து ஜெபித்து வந்தார்கள். கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற மகனுக்காக இருவரும் சேர்ந்து நன்றி பலிகளை ஏறெடுத்தார்கள், தகன பணிகளை சமர்ப்பித்தார்கள். இதுவே அவர்களுக்குள்ள இருந்த ஒரு மன ஒற்றுமையும் மன வலிமையும் காட்டுகிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.